தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மண்டல பூஜைக்காக உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மண்டல பூஜைக்காக உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை தற்போது திறக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயஹரன். வணக்கம் ஜெயஹரன். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ஜெயஹரன். நிச்சயமாக, அதாவது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி என்றாலே ஐயப்ப பக்தர்களுடைய சீசன் காலமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் நாளை கார்த்திகை 1ஆம் தேதி, ஆனால் மண்டல கால பூஜைக்காக நடை இன்று 5 மணிக்கு திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக வருகின்ற காரணத்தால் 1 மணி நேரம் முன்னதாகவே 4 மணிக்கு இந்த நடையில் திறக்கப்படும் என பொருள். பம்பையிலிருந்து பக்தர்களை ஏற்கனவே 2 மணிக்கு மேல்தான் மலையேற அனுமதிப்பார்கள். ஆனால் இன்று 1 மணிக்கு அனுமதிக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார்கள். கோயிலில் மேல் சாமிகளான அருண்குமார் நம்பூதிரி, வாசுதேவ நம்பூதிரி ஆகியோர் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியும் இன்று மாலை 7 மணிக்கு நடைபெற உள்ளது. இன்று 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஆனால் இன்று மண்டல பூஜைக்கான எந்த விதமான பூஜைகளும் இன்று நடைபெறாது என தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. நாளை காலை அதிகாலை பார்த்திருக்கின்ற 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இவ்வருடத்திற்கான மண்டல கால பூஜைகள் ஆரம்பமாகும். அதிகாலை 3:15 மணிக்கு மண்டல காலேஜுக்கான நெய் அபிஷேகம் முதல் கட்டமாக தொடங்கும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்று ஏராளமான பக்தர்கள், அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா மட்டுமல்ல, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலைக்கு வர தொடங்கியுள்ளனர். இன்று மேல் பம்பையிலிருந்து தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சபரிமலை தரிசனத்திற்கு தினமும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்த 70,000 பக்தர்கள் மற்றும் உடனடியாக முன்பதிவு மூலம் பதிவு செய்த 10,000 பக்தர்கள் உட்பட தினசரி 80,000 பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகின்றனர். வரும் 30ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் முன்பதிவுகள் முடிந்துவிட்டதாக தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. உடனடியாக முன்பதிவிற்காக எருமேலி, பம்பை, வண்டிப்பெரியார் சத்திரம் ஆகிய 3 இடங்களில் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 18 மணி நேரம் தினசரி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாளான நடை திறக்கப்பட்டுள்ளதால் ஏகப்பட்ட பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயஹரன்.